இங்கே இருக்கு. இந்த இடம் தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாங்க. இது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. இங்கே அப்படி குதிச்சு தான் போகணும் போல். கீழே பார்த்து வாங்க. வரும்போது வந்தீங்கன்னா அப்படியே கீழே பாருங்கள் கேரளாவுடைய வியூ. ஸோ எனக்கு வந்து தமிழ்நாடு வரை கேரளா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கேரளா போகிறத சேட்டனாக இருந்திருப்பேன். தமிழ்நாட்டில் பிறந்து ஒரு மாதிரி நடக்க முடியல, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அவங்களுக்கு. அதனால் வந்து வீடியோஸ் மட்டும் எடுத்தேன். அதை இனிமேல் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் போய்ட்டு பேக்ரவுண்டில். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து வெள்ளியங்கிரிக்கு தான் வந்திருக்கோம். வெள்ளியங்கிரிக்கு வந்து எப்படி வந்தேன், ஏன் வந்தேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். அது ஃபஸ்ட்டு வந்து ஏன் வந்தேன் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். ஏன் வந்தேன் அப்படின்னா வந்து இந்த பிப்ரவரி மாதம் வந்தாலே வந்துச்சு. லவ் பண்ணுறாங்க எல்லாத்தோடையும் தாங்கவே முடியல. எங்கே பார்த்தாலும் ஜோடியாக சுற்றிட்டு இருக்காங்க. வெளில போனாலும் வராங்க, டீ குடிக்க போனாலும் வராங்க. இந்த பக்கம் பார்த்தாலும் இருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தாலும் இருக்காங்க. அவங்க பண்ணுற தொல்லை தாங்க முடியல. எல்லாம் ஜோடியாக வர போயிட்டுருக்காங்க. நம்மளே ஆல்ரெடி டிப்ரெஷனில் இருக்கோம். இதில் இவங்க வேறு அது ஜோடியோடு சுற்றி நம்மளுக்கு இன்னும் டிப்ரெஷன் ஏற்றிட்டு இருந்தாங்க. சரி இவங்க தொல்லலாம் இல்லாத ஒரு இடமா பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண இடம் தான் இந்த வெள்ளியங்கிரி. அதுவுமே வந்து சடனாக பிளான் பண்ணது தான். சரி வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். சரி வாங்கடா எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டானுங்க. 7 மலை ஏறுண்டா அப்படின்னு ஒன்று. அவ்வளோதான், 7 மலையா அப்படின்னு கேட்டு எல்லாம் வாய போலட்டானுங்க. சரி நீங்கள் வரலாம், என்னடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் வெள்ளியங்கிரிக்கு வந்து எப்படி வர்றது அப்படிங்கிறதுக்கான ரூட்டு, வெள்ளியங்கிரிக்கு எப்படி பட்ஜெட்டில் வரணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் சொல்கிறேன். அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே வந்துடலாம். ஸோ அது என்ன எப்படி அப்படிங்கிறத வந்து நான் வீடியோக்குள்ளே போக சொல்கிறேன். ஸோ பாருங்கள், நல்லாயிருக்கும். கோவிலுக்கு வெளியே வந்து மூங்கில் கொடிலாம் வந்து விற்பாங்க. 30 ரூபா. அது வந்து நம்ம வேணும்னா அங்கே வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா மலையை ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கே கீழே கிடக்கும், நம்ம அதில் எடுத்துக்கலாம். நம்ம பிபி சுகர் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் மலை ஏறக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து கீழே அன்னதானம் சாப்பிட்டு நாங்கள் வந்து மலையில் ஸ்டார்ட் பண்ண போனோம். அப்போ வந்து கீழே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் செக் பண்ணுவாங்க. அவங்க வந்து கீழேருந்து எந்த பிளாஸ்டிக் மேலே எடுத்து போகக்கூடாது அப்படிங்கிறதால ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வாட்டர் கேனில் வந்து ஸ்டிக்கர்லாம் பிச்சுட்டு அவங்க வந்து ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து 20 ரூபா. நம்ம போயிட்டு திரும்பி வரும்போது அந்த ஸ்டிக்கரை காட்டினோம்னா நமக்கு வந்து மறுபடியும் 20 ரூபாய் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பிஸ்கட் பாக்கெட் ஆகட்டும் எது எடுத்துகிட்டு போனாலுமே வந்து அந்த ரிமூவ் பண்ணிட்டு பிளாஸ்டிக் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர்லாம் கட்டி அவங்க கொடுப்பாங்க. ஒரு வழியாக நாங்கள் மலை ஏறத்துக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கீழே நான் சொன்னேன் இல்லையா மூங்கில் கடையெலாம் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுலேருந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு தேவையான மூங்கில் கடையை நாங்கள் எடுத்துகிட்டு மலையை ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு மலை ஃபுல்லாக படிக்கட்டுங்கிறதால வந்து ஏறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படின்னா மற்ற 6 மலை ஈஸியாக அப்படின்லாம் கேட்கக்கூடாது. எப்போடா ஃபஸ்ட்டு மலை ஏறி முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி தோன்ற அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். ஈஸியாக ஃபஸ்ட்டு மலையோட எண்டில் வெள்ளை விநாயகர் கோவிலை பார்த்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் சந்தோஷமே வரும். அப்புறம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு மலையிலேருந்து 7வது மலை வரைக்குமே வந்து கடைகள்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு அதில் ஒரு டவுட் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து கீழே வந்து மலை ஏறும்போது ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க, பிளாஸ்டிக் இருக்கா இல்லையா அப்படி சொல்லி நம்மளெல்லாம். ஆனால் அவங்க மட்டும் வந்து எல்லா பிளாஸ்டிக்குமே எடுத்து போயிட்டாங்க. வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், பிஸ்கட் அப்படின்ட்டு. அங்கே வந்து வாங்குறவங்களும் வந்து அதோடைய அவங்க ஏதாச்சும் வாங்கினாலுமே வந்து அவங்களுக்கும் அந்த கவரோடய தான் அவங்க கொடுக்குறாங்க. கவரை வந்து ரிமூவ் பண்ணாமல் தான் தராங்க. அப்படி இருக்கும்போது அதை வாங்கிட்டு போய் நிறைய பேர் வந்து கீழே போட்டு போகிறேன் நானே பார்த்துருக்கேன். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா 2வது மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாம் 2வது மலை ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் சமமாக தான் இருக்கும். அதுக்கடுத்து போக போக தான் வந்து இந்த வழுக்கு பாறை வரும். இந்த வழுக்கு பாறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து இப்போ தான் வந்து படிக்கட்டுலாம் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. அந்த காலத்துலலாம் வந்து படிக்கட்டு எதுவுமே இருக்காமல் ஒரு நார்மலான மலையை மட்டும்தான் இருக்குமா. அப்படி இருக்கும்போது பனி காலத்துலலாம் ஏறும்போது பனி ஏற்கனவே நைட்டில் வந்து பாறையில் பட்டுறதால வந்து நடக்கும்போது வழுக்கி கீழே விடுறதாலேயே வந்து இதுக்கு வந்து வழுக்கு பாறை அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2வது மலை எண்டில் வந்து பாம்பாட்டி சித்தர் குகை ஒன்று இருக்கும். அங்கே தான் வந்து பாம்பாட்டி சித்தர் வந்து தியானம் பண்ணிகிட்டு இருப்பாராம். அவருடைய சமாதி வந்து மருதமலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2வது மலை எண்டில் தான் வந்து ஒரு தண்ணி குடிக்கிற இடம் இருக்கும். அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து கீழேருந்து 7வது மலை வரைக்குமே ஹோல்ஸ் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. அங்கங்கே ஒரு 3 இடத்துல மட்டும் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி அங்கங்கே. அதில் வந்து 2வது மலை எண்டில் அப்புறம் 3வது மலை எண்டில் ஒன்று இருக்கும். 2வது மலை தண்ணி பிடிக்கல, எங்கள்கிட்ட அப்போ தண்ணி இருந்தது அப்படிங்கிறதால வந்து 3வது மலை எண்டில் வந்து ஒரு தண்ணி பிடிக்கிற இடம் இருக்கும். ஸோ அங்கே போய் நாங்கள் பிடிச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்து 4வது மலை
திருநீர் மலை அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாகவே அந்த காலத்தில் மண்ணெலாம் வந்து திருநீர் போலவே இருக்கும். 4வது மலை ஸ்டார்டிங்லேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஷா நமக்கு தெரியும். அங்கேருந்து ஈஷாலாம் பார்த்துட்டு நாங்கள் 4வது மலை ஏற ஆரம்பித்தோம். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து வியூ வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் அங்கங்கே நின்று ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அஞ்சாவது மலை 6வது மலைலாம் ஈஸியாக இருக்கும். அதுவும் 6வது மலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து 6வது மலை வந்து அப்படியே கீழே இறங்குற மாதிரி தான் இருக்கும். 7வது மலை கீழே 6வது மலை இறங்கினதுக்கப்புறமா 7வது மலை அப்படிங்கிறது மேலே செங்குத்தாக ஏறணும். அதனால் 6வது மலையிலேருந்து பார்க்கும்போது 7வது மலை வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் அழகில் தான் ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு அப்போ தெரியல. 6வது மலையில் வந்து குளிக்கிறதுக்காக ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து 7வது மலை ஏறுறவங்க எல்லாருமே வந்து 6வது மலையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக கோயில் மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே சாமி கும்பிட்டுட்டு தான் வந்து 7வது மலை ஏற ஆரம்பிப்பாங்க. ஆனால் அங்கே வந்து அந்த தண்ணி ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கும். கால் வைக்க கூட முடியாது, அந்த அளவு ஜில்லுன்னு இருக்கும். ஆனாலுமே வந்து நிறைய பேர் அங்கே தான் குளிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 7வது மலையை வந்து ஏறது ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து தான் தோன்றி விநாயகர் அப்படிங்கிற ஒரு சிலை அங்கே இருக்கும். அது வந்து ஏன்னா அந்த விநாயகர் சிலை வந்து தானாகவே தோன்றினதான். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு விநாயகர் சிலை இருக்கும். அதை வந்து இப்போ இவங்களாம் கொண்டு போய் வச்சுருக்காங்க. அந்த சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் பாட்டுக்கு ஏற ஆரம்பிச்சிட்டோம் 7வது மலையை. நம்ம இருக்கிறதுலே வந்து 7வது மலை 1வது மலை தான் ரொம்பவே கஷ்டமானது. கஷ்டப்பட்டு 7வது மலை ஏறிட்டு ஜெயிச்சுட்டோம் மாறா அப்படிங்கிற டைலாக்லாம் சொல்லிவிட்டு அப்படியே நாங்கள் போய் சிவனை பார்க்க போயிட்டோம். மேலே வந்து என்னென்ன மொபைல்லாம் நான் எப்படி வந்தேன், அப்போ நான் எப்படி கம்மியான பட்ஜெட்டில் வந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் இல்லையா. ஸோ அது எப்படின்னா வந்து சென்டர்லேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து அன்ரிசர்வ் ட்ரெயின் டிக்கெட் வந்து 175 ரூபா தான் ஆகுது. அங்கே ஏறினா காலைல கொண்டு வந்து விட்டுறாங்க. ஸோ அங்கேருந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போகணும். அப்படிலாம் டேரெக்டாக வந்துடலாம். டேரெக்டாக வந்தோம் அப்படின்னா வந்து க்ரௌடாக இருக்கும். அதுவே வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம்னா அங்கேருந்து க்ரௌட் இருக்காது. நம்ம வந்து உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா காந்திபுரம் போங்க. அதுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 13 ரூபா டிக்கெட்டு. அப்புறம் காந்திபுரத்துலேருந்து இங்கே வரதுக்கு வந்து 60 ரூபா டிக்கெட்டு. அதுவே நீங்கள் வந்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வந்தீங்கன்னா 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி தான் இருக்கும். பட் வந்து எப்பவும் பஸ் இருக்கும். அந்த பஸ் வந்து 2 சைட்லையுமே இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேயும் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன்லேயும் இருக்குது. பட் நீ உட்காந்துட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு போய்ட்டு நல்லது. அது மட்டும் இல்லாமல் வந்து நாங்கள் போன டைம் வந்தப்போ ஏறதுக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இந்த டைம் வந்து 9 மணிக்கு தான் ஏற ஆரம்பித்தேன். கரெக்டாக 12 மணிக்கெலாம் இங்கே வந்துட்டேன். அது 3 மணி நேரம், கரெக்டாக 3 மணி நேரம். பட் ஆனால் 3 மணி நேரமே வந்து ஃபுல்லாக நடந்து வரல. நான் இன்னும் எங்கேயுமே உட்காரவும் இல்லை. ஒரு 2 இடத்துல மட்டும் உட்காந்தேன். அதுவும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் உட்காந்தேன். அப்புறம் அதுவும் இல்லாமல் வந்து வீடியோஸ் நிறையா எடுத்துகிட்டு இருந்தேன். வரும்போது தேவைப்படுது அங்கங்கே நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் எதுவுமே வந்து வாய்ஸ் கொடுக்க முடியலை. ஏன்னா சரியான க்ரௌடு, எல்லோரும் பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. ஃபோனை எடுத்தாலே வந்து சொல்கிறது என்னை வந்து ஒரு விசித்திரமாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து
ஒரு மாதிரி நடக்க முடியல, டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அவங்களுக்கு. அதனால் வந்து வீடியோஸ் மட்டும் எடுத்தேன். அதை இனிமேல் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் போய்ட்டு பேக்ரவுண்டில் அதை கொடுத்துக்கிறேன். அதனால் வந்து அந்த அதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகிருக்கும். அதை கழிச்சா வந்து 2.5 மணி நேரத்துலேயே வந்துடலாம். நீங்கள் வந்து சீக்கிரமாக கால் வலிக்காமல் வரணும் அப்படின்னா வந்து ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். அதாவது என்னென்னா வந்து நீங்கள் நடந்து வரும்போது வந்து படிக்கட்டுலாம் இருக்கும். ஃபஸ்ட்டு மலை, 2வது மலை, 3வது மலை, 3மே வந்து ஆல்மோஸ்ட் படிக்கட்டாக தான் இருக்கும். ஸோ அதில் அது 3 மலை, ஃபஸ்ட்டு மலை, செகண்ட் மலை, தேர்ட் மலை, 3மே வந்து படிக்கட்டாக தான் இருக்கும். 4th வந்து கொஞ்சம் 4th 5th 7thலாம் வந்து படிக்கட்டு மாதிரி இருக்காது. பட் இருந்தாலுமே வந்து மண்ணில் நடந்து வர மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஸ்டைன் குத்தாக ஏறி வருவோம். அது கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் ஆல்மோஸ்ட் படிக்கட்டு மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து படிக்கட்டு இருக்குன்னா வந்து பெரிய பெரிய படிக்கட்டில் வந்து ஏற வைக்க வேணாம். காலை தூக்கி வச்சு போகணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த அளவுக்கு கீழே அந்த படிக்கட்டிலே வந்து சில வந்து ஹைட்டில் இருக்கும், சில வந்து ஹைட் கம்மியாக இருக்கும். ஸோ கம்மியாக இருக்கிறதுல எவ்வளோக்கு நீங்கள் காலை வச்சு வரீங்களோ உங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நடக்கிறதுக்கு. கால் வலி அவ்வளோ வராது, டயர்ட் ஆக மாட்டீங்க. அதே போல் வந்து படிக்கட்டிலே நடந்து வரணும் அவசியமும் இல்லை. லெஃப்ட் சைடில் வந்து சில இடத்துல வந்து மண் பாதையாட்டம் இருக்கும். ஃபஸ்ட்டு மலை, செகண்ட் மலை, அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த மண் பாதை நடந்து வந்தாலே வந்து ஈஸியாக போயிடலாம். அப்புறம் வந்து அவ்வளோதான். அதுக்கடுத்து அவ்வளோ அதிகமாக உட்கார வேணாம். ஏன்னா வந்து உட்காந்தோம் அப்படின்னாலே வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே, மேக்ஸிமம் 5 நிமிஷம் உட்காருங்க. அதுக்கு மேலே உட்கார வேண்டாம். ஏன்னா வந்து அதுக்கு மேலே உட்காந்தா கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். கால் ரொம்ப வலிக்கு நம்ம உட்காந்தோம் அப்படின்னா அந்த வலி போயிடும். திரும்பி நடந்தோம் அப்படின்னா ரொம்ப வலி அதிகமாகிடும். ஸோ அதனாலேயே வந்து உட்கார வேண்டாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து நான் வந்து 9 மணிக்கு நடக்க ஆரம்பித்து 2 மணிக்கெலாம் 12 மணிலாம் வந்துட்டேன். அதே 6:30 நடக்க ஆரம்பித்தவங்க என் கூட தான் வந்தாங்க. என்கிட்ட கேட்டாங்க எப்போ நடக்க ஆரம்பித்தேன் அப்படின்ட்டு. 9 மணிக்கு என்ன அவர் 6:30 நடத்த இன்னும் இப்போ தான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னாரு. அது கேட்டே சொன்னார், அடிக்கடி உட்காந்து கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு, அதனால தான்ப்பா அப்படின்னாரு. நீங்கள் வந்து லோ காஸ்ட்டில் வரதுக்கு எப்படி நீங்கள் வந்து லோ காஸ்ட்டில் வரலான்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அது எப்படின்னா வந்து நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு அன்ரிசர்வ் டிக்கெட் வந்து 175 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. ஸோ அங்கேருந்து வந்துட்டால் கோயம்புத்தூர்லேருந்து இறக்கி விட்ருவாங்க. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போகலாம். இல்லை கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே வந்து நீங்கள் கூட பஸ் வரும். பட் அது வந்து உட்காந்துட்டு வர மாதிரி இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கும். ஸோ நீங்கள் காந்திபுரம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உட்காந்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காந்திபுரம் போனீங்க அப்படின்னா வந்து காந்திபுரத்து கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 13 ரூபா. அப்புறம் இங்கே வரத்துக்கு வெள்ளியங்கிரி வரத்துக்கு வந்து 60 ரூபா. அதே நீங்கள் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஏறிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு 50 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், 50 ரூபா. அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்துட்டு எதுவும் நீங்கள் வாங்க தேவையில்லை. வாட்டர் பாட்டில் வந்து வீட்டிலேருந்தே எடுத்து வந்துடுங்க. ஒரு லிட்டர் இல்லை 2 லிட்டர் வாட்டர் கேன் மாதிரி பண்ணிடுங்க. அதுக்கடுத்து வந்து வேறு எதுவும் ஸ்நாக்ஸ் இங்கே வாங்க தேவையில்லை. நீங்கள் வரும்போது லெமன் இந்த மாதிரி எடுத்து போடுவாங்க. லெமன் அப்புறம் சுகர் ஏதாவது போடுவாங்க. அதுக்கப்புறம் சாக்லேட் வந்து மறக்காமல் வாங்கிக்கோங்க. அதுதான் முக்கியம் ரொம்ப.